பலவிதமான கொள்கைகளை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். காலங்களை பகுத்து பார்க்கிற ஒரு விஷயத்தை குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரம் உடன்படிக்கையின் இறையியல், அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். கவனன்ட் தியாலஜி, நியூ கவனன்ட் தியாலஜி அப்படின்னு ரெண்டு வகையான தியாலஜி இருக்குது. இது ரெண்டுமே நாம பேசுகிற இந்த கவனன்ட் அடிப்படையிலானது அல்ல. இது ஒரு உபதேசம், இது ஒரு தத்துவம். அது இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல கவனன்ட் தியாலஜி. இந்த கவனன்ட் தியாலஜி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பைபிளே உடன்படிக்கை தான். ஆனா டிஸ்பென்சேஷனிசம் மாதிரி தனித்தனியா பார்க்க வேண்டியது இல்லை. ஒரு உடன்படிக்கைக்கு மேலாக இன்னொரு உடன்படிக்கை கட்டப்படுகிறது. இந்த உடன்படிக்கையுள்ள குறைவுகளை நீக்கி அடுத்த உடன்படிக்கை அதை அப்கிரேட் பண்ணியிருக்குது. ஆகவே பழைய உடன்படிக்கை என்பது ஒழிந்து போகல, பழைய உடன்படிக்கை என்பது சரி செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பழைய உடன்படிக்கை சரி செய்யப்பட்டிருக்கிறது. புதுசாலாம் ஒன்றும் தந்துடல, இது அப்கிரேடட் வெர்ஷன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் கவனன்ட் தியாலஜியில் உள்ளவங்க பேசுறாங்க. அதை எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை என்பது மூன்றாக பிரிக்கப்படுகிறது. இந்த பழைய உடன்படிக்கை என்பது மூன்றாக பிரிக்கப்படுது. ஒன்று சாக்ரிஃபிஷியல் லா, எதெல்லாம் பலி செலுத்தணும், எதெல்லாம் பலி செலுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செர்மோனியல் லா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சிவில் லா, யார் யாரை திருமணம் பண்ணணும், யார் யாரோட கூட உறவு கொள்ளக்கூடாது, இப்படியான சிவில் லாஸ் சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவது மாரல் லா. மாரல் லா என்னன்னு சொன்னா, அந்த 10 கட்டளை இதெல்லாம் மாரல் லால வருது. கொலை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் மாரல் லால வருது. இப்படி 3 பிரிவுகளாக இந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறதாகவும், அதுல 2 விஷயத்தை இயேசு கிறிஸ்துவின் காலத்துல ஒழிக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் இந்த செர்மோனியல் லா, பலி செலுத்தக்கூடாது என்பதும், சிவில் லா, சிவில் லான்றது வெறும் யூதர்களுக்காக கொடுத்தது. ஆகவே அது இப்போ முழு உலகத்துக்கும் பொருந்தி வராது. அதே போல செர்மோனியல் லா நிறுத்தப்படணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவ பலியானாரு. அதனால இது ரெண்டும் ஒழிந்து போய்விட்டது. ஆனா மாரல் லா ஒழியல. எது ஒழியல? இந்த 10 கற்பனை என்பது இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இதுலதான் ஒரு பெரிய இந்த புதிய உடன்படிக்கை பிரீச்சர்ஸ் அல்லது கிரேஸ் பிரீச்சர்ஸ் சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எங்க வார் நடக்குதுன்னு சொன்னா, பழைய உடன்படிக்கை முழுசா ஒழியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பவுல் சொல்லும் பொழுது, மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், மோசேயினுடைய ஊழியமோ மரணத்துக்கு ஏதுவான ஊழியம்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்றாரு. அங்க குறிப்பிட்டு கற்பலகைகளில் எழுதப்பட்ட அப்படின்ற வார்த்தையை நீங்க கவனிக்கலாம். இந்த கற்பலகைகள்ல இந்த செர்மோனியல் லாவோ சிவில் லாவோ எழுதப்படலை. இந்த கற்பலகைகள்ல தான் அந்த மாரல் லா எழுதப்பட்டது. ஆனா அதுவும் ஒழிக்கப்பட்டு விட்டது, அல்லது அது மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் என்று சொல்லுகிறத பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அது இந்த கவனன்ட் தியாலஜியில் இருக்கிற பிரச்சனை. இந்த கவனன்ட் தியாலஜியை பொறுத்த வரைக்கும் 3ஆக பிரிக்கப்பட்டதாக வேதத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இது 13ஆவது நூற்றாண்டுல தான் முத எட்டி பார்க்குது இந்த விஷயம். இந்த 3ஆக நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்பதை முதலாக அது சின்னதா வெளிச்சத்துக்கு வந்தது 13ஆவது நூற்றாண்டுல. பிறகு அது சமீப காலங்கள்ல அது பெருசா வளர்ந்து விட்டது. ஸோ முழு மோசையினுடைய சட்டத்திட்டங்களையும் இயேசு ஒழிக்கல என்கிற காரணத்தினால இப்ப கேள்வி, இந்த தியாலஜில கேள்விகள் என்ன திரும்ப வருதுன்னா, எதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, இது திரும்ப வருது. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் பச்சை குத்துறது சரியா அப்படின்ற கேள்வி இருக்கும், பண்ணி சாப்பிட்றது சரியா அப்படின்ற கேள்வி இருக்கும். ஏன்னா எதை ஒழிச்சாரு, எது நீடிக்கிறது என்பது இந்த தியாலஜியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனா எபிரேயர் புஸ்தகத்தை தெளிவா சொல்லப்பட்டிருக்குது, அவர் பழைய உடன்படிக்கையை புதுப்பிக்கல, அது பழைய உடன்படிக்கையில பிழை இருந்ததுனால அது ஒழிக்கப்பட்டு புது உடன்படிக்கை, இதுவரை இல்லாத அளவிலான புதிய உடன்படிக்கை, அது பழைய உடன்படிக்கை போல இருக்கிறது இல்லை அப்படின்னு வேற சொல்லி இருக்குது. இதை நாம இந்த தியாலஜியில் இருக்கிற பிரச்சனையாக பார்க்கிறோம். அடுத்தது ஒண்ணு இருக்குது, அது நியூ கவனன்ட் தியாலஜி. இது கவனன்ட் தியாலஜி. இப்போ நான் சொல்ல போறது புது உடன்படிக்கையினுடைய இறையியல். இந்த புது உடன்படிக்கையினுடைய இறையியல் என்ன சொல்லுதுன்னா, இல்ல இயேசு கிறிஸ்து பழச ஃபுல்லா ஒழிச்சிட்டாரு, புதுசா தான் கொண்டு வந்தாரு. ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில பல சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த நியாயப்பிரமாணத்துல எப்படி லாஸ் இருந்ததோ அதே போலதான் புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதங்களை பெறணும்னாலும் சில சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தாதான் பெற முடியும். இதுல என்ன பெரிய ரிஸ்க்னு சொல்லி சொன்னா, பழைய உடன்படிக்கையில 613 கட்டளைகள் இருந்ததா சொல்றாங்க. 613 கட்டளைகள் இருந்ததா சொல்றாங்க. ஆனா இந்த புது உடன்படிக்கை தியாலஜியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, புது உடன்படிக்கையில, புதிய ஏற்பாட்டுல
1035 கட்டளைகள் இருக்குது. நாம கை கொள்ள வேண்டிய கட்டளைகள் 1035 இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா இது இவ்வளவு இருக்குதுன்றீங்களே, இதுக்கு பழைய ஏற்பாடே பரவாயில்ல போல் இருக்குதுன்னா இல்ல. ஏன்னா இப்போ உங்களுக்குள்ள நீங்க வந்து மறுபடி பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணுகிறதுனால 1035 இல்ல 10,035 கொடுத்தாலும் அதெல்லாவற்றையும் கீழ்ப்பட பண்ணக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்குது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை 1000 கொடுத்தாலும் நம்மளால கீழ்ப்படிய முடியும், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த 1035 கட்டளைகளை தேடி தேடி கோர்த்து வச்சிருக்கிறாங்க இந்த உபதேசத்துக்குள்ள இருக்கிறவங்க. ஆனா புதிய உடன்படிக்கை என்பது ஒரே ஒரு கட்டளைக்கு கீழே தான் இருக்குது, ஒரே ஒரு பிரமாணம் தான். கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கீழாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன? அன்பு என்கிற ஒரே ஒரு விஷயத்துக்கு கீழே தான் புதிய உடன்படிக்கை இருக்கிறது. ஆனா இந்த புது உடன்படிக்கை என்ற பேர்ல அது இருக்கிறதுனால அது சரியான உபதேசமாக சில பேர் சொல்றாங்க. கிடையாது. ஏன்னா அது இன்னும் நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதாக, நியாயப்பிரமாணத்தை விட புதிய உடன்படிக்கை வந்து கடுமையானதாக இருக்கிறது, இன்னும் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். அந்த உடன்படிக்கை மூலமாக இந்த சட்டத்திட்டங்களை வந்து ஆண்டவர் அதிகமாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் தவறானதாக இருக்கிறது.